புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாருங்க, மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார்? புத்தர் அற்புதமாக சொன்னார், மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள். மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள். அவ்வளோதான், ரெண்டே வழி தான். இப்போ நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, வாங்க சாப்பிட்லாம், வாங்க தூங்கலாம், வாங்க படிக்கலாம், இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம், வாங்க சிரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் சோகம் இருக்கோ இல்லையோ இவனே சோகமாக்கிறான் உடம்பு. நீங்கள் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் சார், சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்க வச்சுங்க, ஒரு 4 கிளர்க்கு இருக்கும், சிரித்தா மாதிரி வேலை செய்கிற கிளர்க்கை பார்த்தா எல்லோரும் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க. சிரித்த மூஞ்சி வேன் நல்லவன் அப்படின்வாங்க. நல்லவன் வேறு சொல்லுவாங்க சார், ஆக்சுவலாக அவன் தான் திருடன் இருப்பான், அது வேறு விஷயம், அது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அது சிரித்த மூஞ்சோடு இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருந்தால் தான் நல்லது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுன்னா வாங்க உட்காருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம். சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வருது, குணமாக்கிடலாம் அப்படின்னு சிரிச்சா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ பேஷண்ட் உட்கார்ந்தவுடனே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு வச்சுக்கோ, அவன் பயப்படுவான், தலைவன் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்குன்னு. பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் கூட நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிடும். சார், ஒரு ராஸ்கல் 5-6 பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு 7வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது 2வது மனைவி இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டினான். அதை இவன் பேப்பரில் போடுறான். அவனை என்னன்னு போடுவீங்க சார்? ராஸ்கல் 5 பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் சார். அவனை அசிங்கமாக போடுவானா? நம்ம பேப்பர் போடுறான் சார், காதல் மன்னன் சிக்கினான். நமக்கு படிக்கும்போது இவன் என்ன சொல்ல வரான், அவனை திட்டுறானா இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணுறானா? நீ இப்போ ஒரு சாதாரண ஆள், 5-6ன்னு ஆயிடுச்சுன்னா கிங்கு, அப்படி தானே சார்? காதல் மன்னன் சிக்கினான், ரொம்ப ரொம்ப தப்பு சார். கடத்தல் பண்ணுறவனை கடத்தல்காரன் அப்படின்னு போடணும், கடத்தல்காரி அப்படின்னு போடணும். அதையும் மாற்றிட்டான். ஒரு காலத்தில் பிடி உஷாவை கேரளாவிலேருந்து வரும்போது தங்க மங்கைன்னா சார், இப்போ பேப்பரில் சொப்னா சுரேஷை தங்க மங்கைன்றான். அந்த அம்மா கடத்தி இருக்கு, அது அவன் தான் கத்திடுவான், இவன் தான் கத்திடுவான், ஊர் ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களை சொல்லின்னு இருக்கு. எல்லாமே எதுவும் நம்ம மாறி போச்சு. ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் உலகத்தில் கடன் வாங்கிறது. ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர்கிட்ட கேட்டுன்னு வருவான், சொந்தக்கார ஒருத்தனும் போட மாட்டான், பிச்சை எடுக்கணும். ஆனால் இப்போ மாறிடுச்சு. அரவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறானுங்க, கடை வேணுமா வாங்கிக்கோ ஆன் த ஸ்பாட்டு, ஒரே நாள், ஒன்றுமே வேணாம் உடனே தரேன்னு. என்ன ஒன்று, லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டணும், கோடியில் வாங்கிட்டா ஓடி போடலாம், திருப்பி கட்டுறது. ஒரு காலத்தில் குடிக்கிறது ரொம்ப கேவலம் சார், குடிக்கிறது இல்லை, குடிக்கிறது ரொம்ப கேவலம். குடிக்காரன் ஒரு ஊரில் இருந்தான்னா மீதி பேரில் அவனை அசிங்கமாக பார்ப்பாங்க. அவன் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு என்ன பண்ணுவான், நைட்டு ஆனால் சார் ஒரு டவலை தலையில் போட்டுக்கின்னு, அப்போல்லாம் குடிலாம் ஊருக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே ஏதாவது தோப்பில் விற்பானுங்க, டவலை போட்டு நேராக போய் குடிச்சிட்டு டவலை போத்திக்கிட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி இருந்த நாடு தானே. இப்போ எம்ஆர்பி போட்டு கவர்மெண்ட்டை விற்கிறான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் குடிக்காதவங்க மேலே கேஸ் போடுவாங்க பாருங்கள். எல்லாரும் குடிக்கிறாங்க, நீ மட்டும் தப்பிக்கிறியா, வாடா கலெக்ஷன் கம்மியாகுது வா அப்படின்னு. எல்லாம் அப்படிதான், எல்லாமே சார். விருந்தோம்பல் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போனாக்கா, வாங்க சார் காக்கா கத்துச்சு, அப்போ நினச்சேன் யாரோ வராங்க, நீங்கள் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ யார் வீட்டுக்கு அது போகிறதுனா பயமாக இருக்குது, ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க.
ஏண்டாப்பா போகணுன்னு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு தான் போகணும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி இல்லை, வள்ளுவர் அநியாயத்துக்கு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, விருந்தாளி எப்படி பார்த்துக்கணுமா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா ஊருக்கு, அந்த ஊருக்கு கட்டு சோறு கட்டி கொடுத்துட்டு அடுத்த விருந்தாளி எப்போ வருவார்னு வெயிட் பண்ணணுமா. அதெல்லாம் முடியாது. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது இல்லை, எல்லாமே முடியாதுங்க. இப்போது வீட்டுக்கு போனால் சார் சில வீட்டுக்கு ஏண்டாப்பா போகணுன்னு ஆகுது. போன ஒன்று ஒரு தண்ணி டீ கூட கொடுக்க மாட்டுறாங்க சார். அந்த வீட்டில் இருக்கிற பேர பையனை கூப்பிட்டு மாமாவுக்கு ரைம் சொல்லுங்கன்னுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? நம்ம அந்த பையன் சொல்ல மாட்டான், வெக்கப்படுவான், சோபாவுக்கு பின்னால் ஓடுவான், ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த பையன் சொல்கிற வரையும் நம்மளுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போன வருஷம் அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், அடுத்தது இந்த வருஷம் போகிறோமா, நடுவில் அவங்க வீட்டில் விசேஷம் ஏதாவது நடந்திருக்குமா, அந்த ஆல்பத்தை எடுத்துன்னு வந்து நம்மக்கிட்ட கண்டிஷனாக கொடுத்துருவாங்க சார். அந்த ஆல்பம் ஒவ்வொன்றும் 7 கிலோ இருக்கும். தொடை மேலே போட்டுன்னு அதை அப்படி பார்க்கணும். அதுவும் பார்க்குறது வந்து ரொம்ப அதே லேடிஸ் தான் சார். கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே அம்மா பொட்டு வைக்கிது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, பன்னீர் சொம்பு தெளிக்குது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, இப்படி தடவுது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ, 1 2 சரி அதே அம்மா தானே திருப்பினா இந்த வீட்டுக்காரமாக இருக்குல்ல நம்ம போன விருந்தாளி, அது சோபாவுக்கு பின்னால் வந்து காதுகிட்ட ஓன்னு கத்தும், இதான் எங்கள் மதனி, இதான் எங்கள் அண்ணி, இது எங்கள் சித்தப்பா கடலூரில் இருக்கார், இதெல்லாம் இன்ட்ரடியூஸு. நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக கடகடன்னு தள்ளலான்னு பார்த்தா சார் முன்னால் பார்க்கல பாரு தம்பி, முன்னால் பார்க்கல. அதுவும் இந்த ஸ்டில் கேமராக்காரங்க சார், அவங்க வியாபாரத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, இப்போலாம் ஒரு கல்யாணத்துக்கு பேக்கேஜே மிடில் கிளாஸுக்கே கேமராக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. அவங்க இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறோம். 500 ஃபோட்டோ, கை கால்லாம் வலிக்குது, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதாவது குடிக்கிறீங்களா, எப்போ 500க்கு முடிஞ்சு இப்போ குடிக்கிறீங்களான்னு போயிட்டுங்க, என்ன கொடுக்கணும் இல்லை நமக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்கும் அது வேறு விஷயம், எனக்கு பிடிக்குமான்னு கேட்க வேணாம். க்ரீன் டீ அது கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் சார், சுத்தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். பால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அந்த க்ரீன் டீ இது இருக்குல்ல பேகு, அது எந்த வருஷத்தில் வாங்கினதோ, அந்த மூக்கிக்கிட்ட எடுத்து போனாலே ஒரு மாதிரி ஜிகிடு வாசனை வரும், புண்ணாக்கு கடையில் நிற்கிற மாதிரி. அது நீங்கள் ரொம்ப ஆட்ட முடியாதுங்க, இவங்க மட்டமான விலைக்கு வாங்கின இதில் உள்ளே கிழிஞ்சிரும். அதனால் ரொம்ப பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில போகும்போது சொல்லுது அந்தம்மா, கேட்டை சாத்தின்னு போ, இல்லைன்னா கண்ட நாய் உள்ளே வருதுன்னு. ஒரு அளவில்லை, என்ன மாறி போச்சுங்க, ரொம்ப அநியாயமாக இருக்குது, அக்கிரமன்றாங்க. அதை சில பேர் சொல்கிறாங்க சார், யாருக்காவது நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். கரெக்டு. ஆனால் வள்ளுவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன், நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. யாருக்கு பண்ணணுமோ அவனுக்கு தான் பண்ணணும், இல்லைன்னா சேஃபாக கம்முன்னு இருக்கணும். நான் பண்ணி நல்லது பண்ணணுன்னு பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு பாடம் வந்துச்சு, யாருக்கு பேச்சுக்கும் போகிறது இல்லைன்னு விட்டேன். எது நடந்தாலும் நன்றி வணக்கம் தான், நம்மளால் முடியாது. எனக்கு இந்த பிளட் டொனேஷன் மேலே ஒரு இது உண்டு, அவசரத்துக்கு ரத்தம். ஒரு காலத்தில் பிளட் டொனேஷன், இப்போ நிறைய பேர் பிளட் டொனேஷன் தராங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு காலத்தில் பிளட் டொனேஷனுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு டிவி சேனல், சரியா, அதில் நியூஸுக்கு முன்னால் வந்துடும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஒரு 40+ இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போது பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு முன்னாடி சார் இந்த பிளட்டு தேவை அப்படின்னு வரும். அப்புறம் யாராவது காணாத போய்ட்டு இவர் காணவில்லை அப்படின்னு வரும். இப்போ அதெல்லாம் வர்றதில்லை, ஏன்னா இப்போ நிறைய பேர் பிளட்டு டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனால் அதுலேயும் நான் வந்து என்ன பண்ணோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிளட் டொனேஷனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், சரியா. யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துட்றது. நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தான் ஃபோன் பண்ணி, டேய் என் தம்பி பிரச்சனைடா, சண்டை, பிளட்டு பயங்கரமாக போயிடுச்சு அப்படின்னா. நான் கூட பிளட் டொனேஷனுக்கு தான் கேட்குறான் போலகுது. உன் தம்பி என்ன குரூப்டான்னு. அவன் தங்கபாலு குரூப்பு அப்படின்னு. அந்த கட்சி அலுவலகத்தில் அங்கே நிறைய குரூப்பு சார், அவங்க சண்டை போட்டு நிற்கிறாங்க போலகுது. அதில் இவங்க தம்பி அவனை அடிச்சுட்டுக்கிறான். நான் என்னமோ போலீஸுக்கு சொல்கிற போகும்போது இவன் சொல்கிற தகவல் கொடுப்பேன், வீட போல இல்லை. அதனால் அது ஒரு அதோட விட்டுட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
சார் ஒரு என்னால் முடிஞ்ச ஏதாவது சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படி செய்யலாம் அப்படின்னா என்ன ஒன்று நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் பேசுது. இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இது இருக்குது, முதியோர் இல்லம், ஆதரவற்ற முதியோர் இல்லம். உண்மையிலே அவங்களுக்கு யாரும் இல்லை, ஒரு 60 பேருக்கு இருப்பாங்க. எல்லாமே வந்து 60, 70, 80 அந்த மாதிரி. வாழ்க்கையோட கடைசி நாள் யாரும் ஆதரவு இல்லை, நல்ல ஹோம், நல்லா பார்த்துக்கிறாங்க. நானே சொந்த செலவில் அங்கே போய் ஒரு ஹவர் அதான் எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது மீட்டிங் இல்லைன்னா போயிட்டு ஒரு 2 ஹவர் பேசிவிட்டு சிரிக்க வச்சுட்டு வந்துடுவேன். என்னால் முடிஞ்சது, காசு வாங்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் கூட போனேன். இல்லை என்ன ஆகிடுச்சு, கொரோனா முடிஞ்ச பிறகு கொரோனா காலத்தில் அடிக்கடி போனேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தானே, அவங்கெல்லாம் சேஃபாக இருந்தாங்க, போனேன். என்ன ஆகிடுச்சு, கொரோனா முடிஞ்ச உடனே போனேன். அவங்க அங்கே கிடைக்கிறது நம்மளுக்கு என்னென்னா, அந்த பெரியவங்க கிட்ட வர வச்சு தலையில் கை வச்சு நல்லா இரு தம்பி அப்படின்வாங்க. கொரோனா முடிச்சுட்டு ஒரு இந்த வருஷம் ஆரம்பத்தில் போனேன், பேசினேன், 2 ஹவர் பேசினேன். பேசி முடித்தோடனே ஒரு பெரியவர் இங்கே கூப்பிங்க வா அப்படின்னாரு. போனேன், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, தம்பி நீ வா போ தான் பேசுவாங்க, என்ன இருந்தாலும் பெரியவங்க தானே. தம்பி நீ வந்து போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நீ வர அன்றைக்கி நீ பேசுறியா, காலையில் நாங்கள் சாயங்காலம் வரையும் நீ பேசுனதையே பேசி சிரிப்போம் அப்படின்னாரு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றின்னு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஆனால் நீ என்ன பண்ணுறப்பா, உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ தான் வர. சரி நீ என்ன பண்ணுற, பேசாமல் எங்களோட தங்கிடு. எங்கள் மாமனார் இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி ஏறும். ஆமாங்க, அவங்க பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கினே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காம இருங்க. இந்த கொரோனாவில் அவருக்கு வந்ததுங்க. ஃபோன் பண்ணார் எனக்கு, மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் வந்துடுச்சின்னாரு. டக்குன்னு நான் பண்ணேன், மாமா வாங்க மெட்ராஸுக்கு, நான் அப்போலோவில் சேர்த்துட்றேன்னாரு. உஷாராயிட்டார். இல்லை நான் இங்கே கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது சார். வாழ்க்கை என்பதே நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டம், சோகம். வாழ்க்கையில் வந்து எல்லாமே அப்படி தான் நடக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சா, பாசிட்டிவாக பார்க்கணும் சார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது கவர்மெண்ட்டு திடீர்னு ரூல்ஸ் போடுறான். அப்படியே உட்காந்து யோசிக்கணும், ரூல்ஸ் போட்டால் சரி ரைட்டு விடு, எல்லாமே கஷ்டப்பட்டால் எப்படி பண்ண முடியும்? அதாவது எத்தனையோ மீம்ஸ் வந்துடுச்சு. மீம்ஸ் வந்தது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் இருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். பஸ்ஸு பிரயாணத்தில் ஒரு லேடியை 15 செகண்டு உத்து பார்த்தா ஸ்டேஷன் இறக்கி விட்ருவானா, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவானா? என்ன சார் தனியாயம்? முதல்ல 15 செகண்டு உத்து பார்க்குற மாதிரி யாராவது பஸ்ஸில் ஏறணும், சரியா? அது முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உத்து பார்க்குறோமான்னு அவன் பார்க்கணும். இவங்க எங்கேருந்து நினைக்கிறாங்கன்னு தெரியல சார். இப்போ அவங்களுக்கு என் ஒய்ஃபை பற்றி தெரியுமா? தெரியாது. இப்போ நான் போன வாரம் தாம்பரம் போனேன், பஸ்ஸில் ஒய்ஃபுக்கு டிக்கெட் இல்லை, நான் மட்டும்தான் வாங்கினேன். இப்படின்னு பார்க்குறேன், கண்டக்டர் சார் உங்களுக்கு தெரியாதாண்ணா ரூல்ஸ் இருக்குல்ல அப்படின்னா. ரூல்ஸ் போட்டவங்கள்கிட்ட சொல்லு, எனக்கு ரூல்ஸு தெரியும், அவங்களுக்கு என் ஒய்ஃபை தெரியாது. அது பஸ்ஸில் உட்காந்து 5 நிமிஷம் தூங்கிடுவாங்க. ஸ்டாப்பில் இறங்கணும்ல, பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, அப்புறம் உள்ளே போய் கை பிடிச்சா இழுத்து முடியும். இது நடந்திருக்கு என் லைஃப்பில். ஒரு முறை பஸ்ஸில் ஏறினாங்க, சிட்டி பஸ்ஸில், இங்கே கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு தெரியல, சிட்டி பஸ்ஸில் ஈவினிங்கில் குடும்பத்தோடு போகிறத விட சோதனை எதுவுமே கிடையாது. நானும் என் ஒய்ஃபும் ஒரு பஸ்ஸில் ஏறணும். அது என்னவோ தெரியல சார், லேடிஸ் ஏறினாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவங்களுக்கு உட்கார சீட்டு கிடச்சிடுது. நம்மளுக்கு நானும் பார்க்குறேன், தள்ளி 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 அவங்க ஏறினோன்னு 3ஆவது சீட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன பிடிச்சி தள்ளி 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 டிரைவர்கிட்ட போய் விட்டான். அந்த என்ஜின் சூடு காதில், கால் ஃபுல்லாக சூடு. டிரைவரு இப்படி எடுக்கும்போது இடிச்சிருவானோன்னு அப்படியே நிற்கிறேன். திரும்பி பார்க்குறேன், யாரையும் தெரியல. ஏன்னா என்னோடய ஹைட்டுக்கு திரும்பினோம்னா என் பின்னாடி நிற்கிறவன் மட்டும்தான் தெரியலாம், அதுக்கு பின்னால் யாருக்கான்னு தெரியாது. நம்ம ஹைட்டு அவ்வளோதான். எனக்கா இவன் கரெக்டாக ஸ்டாப்பிங் இறங்குவாளா, பயந்து 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 இருந்து இறங்குறேன். பின்னால் பார்க்குறேன், அழகணும் வண்டி எடுத்துருவான்ல, எவன் ஓடுறது பின்னாடி? வேறு வழியே கிடையாது, கிராமத்தா மாதிரி வேறு வழியே இல்லாமல் பரிமளம் பரிமளம் பரிமளம்னு. திடீர்னு பஸ்லேருந்து ஒரு லேடி தலையை எட்டி பார்த்து என்னங்க கூப்பிட்றீங்கன்னுச்சு.
அது பஸ்ஸில் இருக்கிற வேற பரிமளம். அந்த பரிமளத்துக்கு பாரு, நம்ம குரல் எது, அவங்க ஹஸ்பண்டுக்கு குரல் எதுன்னு தெரியல. என்னங்க கூப்பிடுறீங்கன்னு. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட பெட்டராக இருந்தது. ஆனால் அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. அந்த கோவத்தில் ரோடு கூட பார்க்காம பஸ் ஸ்டாப் வந்து இறங்க மாட்டியா, அறிவில்லையா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறதுக்கு தூங்கிட்டேன் அப்படின்ச்சு. எப்படி தூங்கு, அரவர் பிரயாணத்தில் எப்படி தூங்குவேன்னா, நல்ல மனசு தூங்குறேன். உங்களை மாதிரி வெனை பிடிச்சிதா அங்கேயே வெனை பிடிச்சவங்களுக்கு தான் தூக்கம் வராதா? இதெல்லாம் இல்லாட்டு, அதாவது அவங்க தனி கிராமர் வச்சுருக்காங்க சார். அதாவது இதில் சார் இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்பளை சார் ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். இதுக்கு ஆம்பளைங்க கண்டிப்பாக கை தட்டணும் இல்லை? நீங்கள் போய் பாருங்கள், அரபு நாடு வெளியிலலாம் குட்டி ரூம் சார், 40 பேர் இருக்கான். 40 பேர் சமைக்கிறான். யாருக்கு நைட் டியூட்டியோ அவன் சமைக்கிறான், மீதி பேர் டியூட்டிக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க சாப்பிட்டு ஒத்துமையாக இருக்கான் சார். 40 ஆம்பளைங்க. நம்ம அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸு சமாளிக்கவே முடியலங்க. அதாவது என்ன ஒன்றுமே புரியல சார். சார் மெட்ராஸில் கோவையும் அப்படி தான் இருக்கும். மெட்ராஸில் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? சர்வெண்ட்டை வேலைக்கு எடுக்கிறது கிடைக்கவே மாட்டாங்க. சர்வெண்ட்டெல்லாம் நம்ம ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. அவங்க பேசுறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. வந்தவுடனே அந்த பாத்திரம் துளக்கும் போதே நம்மளுக்கு இல்லை இது எதுக்கு வேலைக்கு வருதுன்னு. செல்ஃபோன் வச்சுன்னு சார். அதுக்கு என்னென்னா செல்ஃபோன் விழக்கூடாது, அதனால் பாத்திரம் டொங்குன்னு விழும், அப்படியே எடுக்கும். திட்ட முடியாது, அடுத்த நாள்லேருந்து வராது. வேலைக்கு சேர்ந்து 2 வாரத்துலேயே அட்வான்ஸ் 25,000 ரூபாய் கேட்குது. எந்த கதை வரலன்னா என்ன பண்ணுறது? அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். நான் வர்ற சர்வெண்ட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போன்னு சொன்னால், இந்த அம்மாவும் ஒய்ஃபும் பண்ணுற தகராறில் ஒரு சர்வெண்ட்டை 1 வாரத்துக்கு மேலே இருக்காது. என்னென்னா, ஏதாவது சர்வெண்ட்டு எங்கள் அம்மா கிட்ட க்ளோஸாக பேசிச்சு வச்சுக்கலாம், என் ஒய்ஃபை டிஸ்மிஸ் பண்ணுவான். என் ஒய்ஃபு க்ளோஸாக பேசுனா எங்கள் அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு நாள் வந்தது, அடுத்த நாள் காணும். யாரை டிஸ்மிஸ் பண்ணுதுன்னு என் ஒய்ஃப் சொன்னேன், நான் தான். என்னென்னு நான் நினைக்கிறேன் உங்கள் அம்மாவோட ஸ்லீப்பர் சொல்லுன்னா. ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அதை வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும். ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வரோம் சார், அங்கேயே டென்ஷனில் வந்து 2 வீலரில் வந்து போர்ட்டிகோவில் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு இவங்க வீட்லேயே தான் இருக்காங்க. ஒரு நம்ம பழைய காலம் மாதிரி எப்படி இருக்கீங்க, ஏதாவது வேணும், அதை ஒன்று சும்மா விட்டால் போதும். வந்து உட்காந்து ஷூ அவுக்குறேன், வீட்டில் ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்களேன் அப்படின்னா, என்ன சேஞ்சு? ஒன்றும் இல்லை. அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, என்ன சேஞ்சு தெரியுதானே இப்படி பார்த்து தெரில, என்ன நல்லா பாருங்க அனுப்பிச்சு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை வீட்டில், அதனால் நல்லா பாருங்க அனுப்பிச்சு. திருப்பி பார்த்தேன், தெரில, ஒன்றும் தெரில, என்ன நல்லா பாருங்க அப்படின்ச்சு. அம்மா தெரிலம்மா, என்ன ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருந்த ஒரு மயில் பொம்மையை எடுத்து டிவிக்கு மேலே வச்சுருக்கேன். அந்த சின்ன மயில் பொம்மை, அதை வந்து அவள் இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறான். என்ன அந்த மயில் பொம்மை அங்கே வச்சியா, அதுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறா, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரசனையே இல்லைங்க. நான் அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகல. அப்புறம் சொன்னேன், ரசனைன்னு ஒன்று இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பது. என்னடா எதில் தான் பிரச்சனை சார்? ஹாலில் 32 இன்ச்சில் ஒரு டிவி இருக்குது, அவ்வளோதான் நம்ம சம்பளத்தில் முடியும் சார். 2 பேர், நான் 2 பேர்கிட்ட என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்கன்னு. ஏன்னா சீரியல் பார்க்காதீங்க, நாங்களும் மேய்ச்சாளர் நிறைய பேர் சொல்கிறோம், யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் கேட்கறதில்ல. ஏன்னா மக்களை மனநோயாளியாக மாற்றுகிற ஒரு பொருள் சீரியல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையிலேயே ஆனால் பெண்களுக்கு வந்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பெண்களை தயவு செஞ்சு கேட்குறேன், ஆண்களுக்கு இருக்கிற வசதிகள் இல்லை, எல்லாத்தையும் விட பெண்களுக்கு வசதிகள் குறைவு. ஆண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதே பொழுதுபோக்கு, சரியா? உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போனால் பரவாயில்ல, போகாதவங்களுக்கு வீட்டிலே தான் இருக்கீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்,
ஹோம் மேக்கர் அவங்களுக்கெல்லாம் சீரியல் பார்க்குறத விட காமெடி சேனல் பாருங்கள், நியூஸ் சேனல் பாருங்கள், அதுவே காமெடியாக இருக்கும். தயவுசெய்து சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மனநோயாக மாற்றுது. சார் அன்றைக்கி வீட்டுக்கு வரும்பொழுது என் ஒய்ஃபு சீரியல் பார்த்துட்ருக்கா, அப்படியே பார்த்தா அதில் ஒரு ஆள், ஒரு 65 வயசு ஆள் சிவப்பாக நடிச்சிட்ருக்கார். லைட்டாக உண்மையிலேயே எங்கள் மாமனார் முகம் சார் அவருக்கு. நான் லூஸு சும்மா இருக்கக்கூடாது, நான் என் ஒய்ஃபை குஷிப்படுத்தணும்னு நினச்சிட்டு, உங்கள் அப்பா மாதிரியே இருக்காரா அப்படின்னா சந்தோஷப்படுவான்னு நினச்சின்னு ஜம்ப் பண்ணி, அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. எனக்கு அந்த சீரியல் தெரியவே தெரியாதுங்க. என்னாச்சு, அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்கிறானா, அவன் வந்து எவ்வளோ ஒன்றி இருக்கா பாரு. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் பைத்தியம்தான். அதை சொல்ல முடியாதுல்ல. இவங்க எங்கள் அம்மாவுக்கும் அவளுக்கு என்ன காம்படிஷன்னா, ரெண்டுமே சீரியல் பார்க்கும். ஒன்று வந்து சன் டிவி பார்க்கும், ஒன்று வந்து விஜய் டிவி பார்க்கணும். வந்து இந்த 7:30லேருந்து 8 உனக்கு ஒரு சேனல், ஒரே சண்டை இதுக்கு. உடனே என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அம்மா தான் எங்கள் வயசாகிடுச்சு பார்க்குறாங்க, நீ பார்க்காத, ஏதோ புக்கு படி, இல்லையா செல்ஃபோன் இருக்குது, அதில் யூடியூப் ஏதாவது பாரு அப்படின்னு. எனக்கு டிவி வேணும். சரி ஓகே வேணும்னா அந்த ரூமுக்கு ஒரு 21 இன்ச்சில் ஒரு டிவி. உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு 32 இன்ச்சு, எனக்கு 21 இன்ச்சான். அதாவது 1 இன்ச்சு கூட ஒத்துமை கிடையாது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வராது, அதான் பிரச்சனை. நான் பஸ்ஸு ஏற வந்தோம்மா, கரெக்டாக நான் ஸ்டாப்பிங் வரும்போது அந்த பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒன்று, கரெக்டாக ஸ்டாப்பிங் வரும்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா, நான் ஓடி போய் ரன்னிங்கில் ஏறிட்டேம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒய்ஃப்கிட்டேருந்து, எங்கே ரன்னிங்கில் ஏறுறீங்க, ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கை கால் அடிப்படும் இல்லைங்க, இனிமேல் ரன்னிங்கில் ஏறாதீங்க, அந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சார் நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு பதிலாக இடுப்பில் கை வச்சுன்னு ரன்னிங்கில் நீங்கள் ரன்னிங்கில் அப்படின்னா இந்த மூஞ்சி எடுத்துகிட்டு போய் எங்கே சார் வச்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். சிலதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆக்கும். எனக்கு சினிமா பார்ப்பேன். எனக்கு இந்த மேஜிக் ஷோ அது பிடிக்காது, சர்க்கஸ் பிடிக்காது. ஏன்னா மேஜிக் ஷோ வந்து என்ன ஆச்சு, 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோமா, ஆஃபீஸில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோமா, இந்த மூளை கெட்டு குட்டி சவராயிடுச்சு, பட்டிமன்றம் வேறு பேசுகிறோமா. அதனால் ஒரு ஆள் பேசும்பொழுதே அவன் எதுக்காக பேசுகிறான் அப்படி நம்மளும் கன்னிங் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அதான் உண்மை, நம்மளும் கன்னிங் ஆகிட்டோம். அதனால் ஒருத்தன் பேசும்பொழுது, சார் யாராவது குட் மார்னிங் சொன்னாலே நம்ம சந்தேகப்படுறோம், கடங்கடங்க கேட்டுவானோ அப்படின்னு. அதனால் நம்மளால் வந்து இல்லை அதை ரசிக்க முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் டிக்கெட் விலை ஜாஸ்தி சார். சினிமாவில் மேக்ஸிமம் 120 ரூபா தான் இது வரையும். அது வந்து முதல் ரோவில் உட்காந்து வந்தால் 1000 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 750 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரி டிக்கெட்டு. நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். நமக்கு அவன் என்ன பண்ணான் சார், ஒரு டேபிளில் அந்த தலை கேப் எடுத்து வைக்கிறானா, வச்சுட்டு அப்படின்ட்டு எடுக்கிறான். எட்டா முயல் நிற்கிது. என் ஒய்ஃபு எப்படிங்க முயல் வந்தது அப்படின்றா. அவளுக்கு அது ஆச்சரியம். ஏன்னா எந்த கண்ணிங்கும் இல்லை, மூளை சுத்தமாக வச்சுருக்கு. நமக்கு அவன் தொப்பி வச்சு எடுத்து முயல் வந்தவொடனே யோசிக்க கைக்கு விட்டு தட்ட மாட்டான் சார். இவன் தொப்பி உள்ளே முயலை வச்சுருந்தானா, இல்லை டேபிளுக்கு கீழே முயல் வச்சுருந்ததை நம்ம கவனிக்கலையா, இல்லை டேபிளில் சுவிட்சு வச்சுருக்கானா, இப்படி தான் யோசிக்கிறோம். சரி இப்படி யோசிக்கிறோம். சர்க்கஸ் இது ரசிக்க முடியாது, மேஜிக் ஷோ. என் ஒய்ஃப் வரும்போது கூட வண்டியில் கேட்குறான், அந்த முயல் எப்படிங்க வந்ததுன்னு ஆச்சரியமா. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் மூளை யூஸ் பண்ணுறது கிடையாதுல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்னேன், அவர் இன்விடேஷன் வச்சார் அதனால் வந்தது, நீ கம்முனு அப்படின்னா. அதே மாதிரி இந்த சர்க்கஸு முன்னையாவது விலங்குகளை நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் சொல்லி அதுவும் இல்லை, சும்மா மோட்டர் பைக்கில் சுற்றுறது அது மட்டும்தான். அதனால சினிமா பார்த்தா அதுலேயே வந்துடுது. அது இல்லாமல் சர்க்கஸ் நடக்கிற இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொசு இவ்வளோ பெருசு இருக்கும் சார். அங்கேயும் டிக்கெட் விலை ஜாஸ்தி. அன்றைக்கி சர்க்கஸ் போய் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பார்க்குறோம். அதில் ஒரு ஷோ வந்து என்னென்னா, ஒரு பெரிய ரவுண்டாக மரப்பலகை சார் சுற்றுது. அதில் ஒரு ஆள் வந்து இப்படி வச்சு கட்டிட்டாங்க.
பலகை சுற்றுது, ஆழம் சுற்றுறோம். நம்ம மேடம் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து ஒரு லேடி கண்ணு கட்டி கத்தி எடுத்து அந்த பலகையில் அடியுது. பளிர்னு அந்த ஆள் மேலே உழவே இல்லை, 10 கத்தி. அதான் நான் கை தட்டிட்டு நான் சும்மா இருக்கணும், நான் பெரிய புத்திசாலி மாதிரி என் ஒய்ஃபுக்கிட்ட. அதாவது சர்க்கஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுலலாம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போட்டுருவாங்க. பிகாஸ் தே வில் டேக் கேர் ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் என் ஒய்ஃப் சார் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சொன்னான் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா. எனக்கு ஈகோ ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஈகோ. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா. சர்க்கஸ்லலாம் அப்படி தான். கண்டிப்பாக அது ஒய்ஃப் இல்லைங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஒய்ஃபை மட்டும் இருந்தது 4 கத்தி நேரம் இறங்கி இருக்கும் அப்படின்னா. அந்த சொன்ன டோன் சார் நான் பயந்துட்டேன். நல்ல காலம் நம்ம எங்கேயும் சர்க்கஸில் வேலை செய்யலை. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுங்க. இதெல்லாம் நடக்கும். பெண்களுக்கு மரியாதை இருக்கும், நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம மரியாதை தரோம். அதே மாதிரி வெளியில் பெண்களுக்கு மரியாதை அதிகம். துணிக்கடைலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லா துணிக்கடையிலும் அப்படி தான் சார் இருக்கான். 8 மாடி கட்டுறான் சார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் லேடிஸுக்கு எல்லாருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பட்டு போடுவேன். 2nd 3rd ஜென்ஸுக்கு எங்கே இருக்குதுன்னு கேளுங்களேன், 8வது மாடின்றான். ஏன்னா அவனுக்கே தெரியுது இவனுக்கு போய் வாங்க போகிறதில்ல. அன்றைக்கி 8வது மாடி வரையும் போகிற பயமாக இருக்குது. ஆளே கிடையாது யாரும். நான் போகிறத பார்த்துட்டு ஒரு ஆள் கூட வந்து நான் எதை வாங்க போறியா அப்படின்னா, இல்லை பார்க்க வந்திருக்கேன் நான் இறங்கி போக்கிட்டேன்ட்டான். இந்த நகை கடைக்கு போனால் நம்மளை 10 பைசாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். பார்த்துக்கிறீங்களா. 10,000 மேடம் சொல்கிறான் சார். அவங்கள கூட கூட்டி போகிறேன் ஒய்ஃபை, மேடம் உட்காருங்க மேடம், ஸ்டூல் போடுறானுங்க. நம்ம பின்னால் நிற்கிறோம். இது எடுத்துக்கும் மேடம், அதை எடுத்துக்கும் மேடம், 10 மேடம் சொல்கிறான். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நமக்கு என்ன வேணும்னு கூட கேட்குறது இல்லை. எனக்கா இத்தனை மேடம் போறிய துட்டு நான் கொடுக்க போகிறேன்டா. அது கூல்ட்ரிங்க்ஸை பார்த்து குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னு, வேணாம் நீயே குடி. மரியாதை அதுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ எடுத்துக்கூடாது சார். பிரச்சனை எப்போ வேணாலும் வரும், எங்கேருந்து வேணாலும் வரும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எந்த பிரச்சனையும் பிரச்சனையாக பார்க்காதீங்க. நான் MBA படிக்கும்போதே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது 8 தானே, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டி இருந்தால் கூட அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். அது இன்னொருக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நினச்சி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஈஸியாக பண்ணலாம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் வெளியில் வாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னால் நம்ம பக்காவாக ஐடியா சொல்லுவோம் சார். உண்மையிலேயே நமக்கே அது நடந்ததுன்னா திணறி போவோம். ஏன்னா பிரச்சனை நம்மளுதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி சார். ஒன்றும் இல்லை, கஷ்டம் வந்து சில வாட்டி காலிங் பில் அடிச்சுட்டு வரும். பிரச்சனை வந்து காலிங் பில் அடிக்கும். எனக்கு அடிச்சது ஒரு நாள். இந்த மேலே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் வந்தான். நம்ம தான் தெரியும்ல, சென்னையிலலாம் இந்த எந்த ஃப்ளாட்டில் யாருக்கானே தெரியாது, எவன் புதுசாக வரானுன்னு தெரியாது, எவன் பெருசாக தெரியாது. அந்த நம்ம ஃப்ளோரில் எதிர்க்க இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம கதவு திறக்கும்போது அவன் வெளில வருவான், அவ்வளோதான். மீதி அந்த ஃப்ளோரில் இருக்கிறவன் தெரியாதுங்க. எனக்கு என்னென்னா ரொம்ப வருத்தம், அதே சில பேர் குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான் சார். நான் சார் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார். நீ சொல்கிறான், யார்கிட்டையும் சட்டுன்னு பேசிட மாட்டேன் சார். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், பக்கத்து ஃப்ளாட்டில் 10 வருஷமாக இருக்கான். இதுவரையும் யாருன்னே எனக்கு தெரியாது சார். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான். அதாவது ஒரு மனுஷன் பக்கத்து மனுஷன் யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அவன் குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார், நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீ அப்படின்றான். ஆனால் வெட்டி வெயிலில் போட நீ எதுக்கிட்டா பிறந்த. நிறைய பேர் இருக்கான். என் வீட்டில் ஒருத்தர் மேலே வந்திருக்கான் போலுக்கு, 2-3 நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு காலிங் பெல் அடித்தான், இறங்கினான். யாரான்னு பார்த்தா தெரியாத மூஞ்சி. சொல்லுங்கண்ணே, நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்று என்ன பண்ணால், சார் வந்து 2 நாள் தான் அது, இன்னும் வீடு செட்டில் பண்ணின்னு இருக்கோம். ரைட்டுங்க, ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? ஒன்றும் இல்லை, நானும் ஒய்ஃபும் வெளியே போகிறோம்,
எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா நான் உடனே சிரித்தேன். என் ஒய்ஃபை பார்த்து சிரித்தேன். ஏன்னா நான் வீட்டில் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். சரிங்க போயிட்டான். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலையில் மேலே ஆச்சு. பார்த்தா இத்தனை பெரிய நாய் இட்டுன்னு வந்துருக்கான் சார். நான் கதவு தரமா டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், வாய் தவறி வந்துடுச்சு. அம்முன்றது உங்கள் வீட்டில் நாய் ஆரம்பிச்சேன் குத்துட்டு போயிட்டான். நான் அந்த சொன்னது ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் என்ன சொன்னான், சாதுவாக இருக்கும்னு நினச்சா அவ்வளோ கலாட்டான் அந்த நாய். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை போச்சு. அது நாயை பார்த்துக்கிற வேலை. என் ஒய்ஃபு பையனை கடிச்சிட போது கட்டி வைங்கன்றா. அதை எங்கே கட்டுறது, கிட்ட போனால் பல்லு தூக்குது சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. கிட்ட போனால் பல்ல தூக்குது. இவ்வளோ படிச்சிருக்கிறீங்களே, ஒரு நாயை பிடிக்க தெரியாதான்றா. நம்ம நாய் பிடிக்கவா படிச்சிருக்கோம்? இல்லை நம்ம சிலபஸில் அது இருக்குதா? கட்சியில் என்ன பண்ண, அந்த நாயை விட்டுட்டு என் பையனை கட்டி விட்டேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா நாய் பையன் இல்லைன்னா பையன் போய் நாயை போட்டு கஷ்டப்படுவான். அந்த மாதிரி நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாமே நமக்கு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில வாட்டி அது மாதிரி தான் நடக்கும். ஆஃபீஸ்லலாம் இன்னும் போகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைன்னு. எவ்வளோ பிரச்சனை பார்க்குறோம் ஆஃபீஸில். ஒரு காலத்தில் நான் வேலை முன்னாலெல்லாம் சேரும் போது சார், எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் சார், ஸ்டாஃபுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும். போனோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மரியாதை மாறிப்போச்சு. மாறிப்போய் என்ன ஆயிடுச்சு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே இது தான், பஞ்சிங் மிஷின் இல்லை. அது இன்னும் மோசம். எனக்கு இதுவரையும் பஞ்சிங் மிஷின் எனக்கு ராசியே கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அதே விரல் வராது எனக்கு. அவனுக்கு தெரியாது, மிஷினுக்கு தெரியுமா சார், நம்ம சமயத்தில் கறிக்காய் வெட்டி தரோம், ஒரு லேசாக ஒரு கீரை விழுது, இல்லை நம்ம 2 வீலர் ஓட்டுறோம், மழையில் நனைஞ்சி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா விரல் எல்லாம் புசு புசுன்னு ஆகிடும். நான் வைக்கிறேன், ட்ரை அகைன்னு. பின்னால் ஒரு ஒர்க்கர் சொல்கிறான், சார் லீவு போட்டு விரலை காய வச்சுட்டுமா சார், நான் ட்ரை அகைன்னு. ரொம்ப மோசம். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம், வேறு வழியில். நம்ம வேலை செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கே சிசிடிவி வச்சுருக்காம பாருங்க ஆஃபீஸில். நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். என்ன பிரச்சனைனா, சிசிடிவி அந்த இது இருக்குல்ல, கரெக்டாக நம்ம மூஞ்சி எதிர்க்கு தான் இருக்கும். நம்ம தான் தெரிஞ்சிடும், நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரியும். என் செக்ஷன் ஒரு 10 லேடிஸு, அவங்க டீ குடிக்கணுன்னா 10 ஒன்றா தான் கிளம்பும். அன்றைக்கி போனால் டக்குன்னு வரமாட்டாங்க, ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அன்றைக்கி போச்சுங்க, 30 நிமிஷம் ஆச்சு காணோம். எம்டி அந்த பக்கம் வந்தார். வேர் இஸ் த ரெண்டாரு, அப்பா போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு, சார் ஆல் லேடிஸ் கான் ஃபார் டீ சார், ஆக்சுவலி 30 மினிட்ஸ் என்ன திட்டுவான்னு நினச்சேன். லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டேன். போட்டு கொடுத்தது வேஸ்ட்டு. லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ்ன்னா அது தெரியாது எனக்கு. நான் 2 நிமிஷம் சீட்டில் இல்லைன்னா காலி மேல் வச்சு கூப்பிடுவார், ஏயா உட்காரவே மாட்டியா சீட்டில் இல்லை. ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார். நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், அந்த கையில் சம்பளம் வாங்கி எண்றோம்மா, அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார். அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக, அது போயிடுச்சு. என்றோம் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேண்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல, அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதில் நான் 1ஆம் தேதினா சம்பளம்னா 31ஆம் தேதியே எங்கள் கேஷியர் கிட்ட சொல்லுவேன், ஓய் புது நோட்டு அப்படின்னா. அந்த புது நோட்டு தான் வாங்குவேன், அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில். இது நம்ம சம்பளம் தனி, வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி. அதை அழகாக பண்ணி ஒரு ஸ்டேபிளர் வேறு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் இந்தம்மா படத்துக்கிட்ட வை, அது ஒரு. இப்போ எல்லாம் போச்சு. இப்போ த்ரூ பேங்க் ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. என்னங்க திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா போலக்குது. ஏன்னா நம்மளுக்கு தனியாக வேறு சம்பளம் போச்சு இல்லை, இன்க்ரிமெண்ட்டுன்னு. போன வருஷம் தானே இன்க்ரிமெண்ட்டு கொடுத்தாங்க, நல்லா வேலை செய்கிறோம் போ அப்படின்னு. எல்லாம் மாறி போச்சு சார். அதுலேயும் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் காம்பார், அவன் யாருன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃபு. ரொம்ப கஷ்டங்க. சில ஆஃபீஸர் வராங்க சார், சில பேர் சில சிஇஓ வந்தாங்கன்னா, இங்கே பார் நீ டைமுக்கு வா வராத எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, வேலை முடியும்
அது போதும். சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம். அந்த சிஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொருத்தர் வருவார். அவர் இங்கே பார், வேலை செய்யாத, டைமுக்கு வர்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லைன்னா நீ வேஸ்ட். டைமுக்கு வரணும். சார் எனக்கு ஒரு சிஓ வந்தாங்க சார், மேடம் 2 வருஷம் இருந்தது ஆஃபீஸில், டெய்லி இந்த சந்திராஷ்டமம் ஒரு நாள் தானே, ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டமம். அது என்னவோ தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த பெரிய போஸ்ட்டுலலாம் ஜென்ஸ் இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க சார். ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை, லேடிஸு ஜென்ஸ் இல்லை, எல்லாரையும் ஸ்டாஃபாக நினைப்பான். அந்த லேடிஸ் ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாலே ஒரு பயம் இருக்கும். அந்த அது என்னவோ தெரியல, ஜென்ஸை பார்த்தாலே, எங்கள் சிஓக்கு ஜென்ஸை பார்த்தாலே பிடிக்காது. என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளைங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, வேஸ்ட் ஆடணும், அப்படியே பயம், ரொம்ப அவமானமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் இத்தனை ஆம்பளை இத்தனை ஜென்ஸ் இருக்கீங்களே, ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா, இப்படியே சொல்லின்னு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது சார். இப்போ ஆம்பளை ஹெச்ஓடியாக இருந்தார் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் சொல்லலாம், எங்கள் மேனேஜர் என்ன திட்டாரு, எங்கள் சிஓ என்ன திட்டாருன்னு. லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாது சார், கூச்சமாக இருக்கும். எங்கள் மேடம் திட்டாங்கன்னு அது சொல்கிறது ரிஸ்க்கு வேறு. ஏன்னா நாளைக்கு சண்டையில் அவளே ஏதாவது நம்மளை திட்டினா கூட, என்ன புருஷனை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு நம்ம கேட்டோம்னா, ஊரில் இருக்கிற எவ்வளோ திட்டுறா உன்னை நான் திட்டக்கூடாது, ஊரில் இருக்கிற எவ்வளோக்கிட்டே திட்டு வாங்கின்னு வரேன் நான் திட்டக்கூடாதா அப்படின்வா. அதனால் அதையும் சொல்ல முடியாது. ரொம்ப டென்ஷனு. ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் நடந்தது. அதில் எங்கள் சிஇஓ மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். நான் தான் துணிச்சலாக போய் சொன்னேன், சார் தப்பாக நினைக்காதீங்க சார், மேடம் ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலாட்டால் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இங்கே வந்து எங்ககிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னா. அடப்பாவி, இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா. ஏன்னா நீங்கள் இங்கே பண்ணுற கலாட்டால் அந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன திட்டினுக்குதுன்னா, அந்தம்மா ஆக்சுவலாக ஆம்பளை எல்லாரையும் திட்டினுக்குது, அதான் உண்மை. அப்படி தான் திட்டுவாங்க சார். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அதை எப்படி அழகாக மாற்றணும்னு நினைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி. அன்றைக்கி லேட்டாக போனேன். என் செக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார், சார் நீங்களே லேட்டாக வரீங்க, மேடம் உங்களை கூப்பிட்டாங்க, போங்க ரூமுக்கு அப்படின்னா. சரி போனேன். எப்படி திட்டுவாங்க தெரியும். சரி கதவை திறந்தேன். வாட் இஸ் திஸ் நம்ம டேஸ் யூ ஆர் கம்மிங் ஆல்ரெடி. டக்குன்னு நான் பண்ணேன், மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா சூட் ஆகுது மேடம்னு. முடிஞ்சு போச்சு. சிஓ தான், ஸ்ட்ரிக்ட்டு தான். ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னார், அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான்.